தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலே என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு மறுபடியும் போற ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க நேத்துல இருந்தே அவங்களுடைய தீர்மானமே என்னவா இருந்துட்டு இருக்குன்னு பார்த்தா, எப்படியாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் ஒப்பந்தத்தை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், அதை அமெரிக்கா வான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அதை ஒரு பயத்தோட தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னதான் 60 நாள் தற்காலிக போர் நிறுத்தம், அந்த 60 நாள் முடியும் போது தான் அவங்களுடைய அணு ஆயுதம் ஒப்படைக்கிறத பத்தி கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாலும், இஸ்ரேலுக்கு இது ஆரம்பத்திலிருந்தே இந்த போர் நிறுத்தம் வர்றதே பிடிக்கல. அதனால எதையாவது பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப லெபனான் மேல மறுபடியும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதனால இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல வச்சு ஈரானும் அமெரிக்காவும் கையெழுத்து போட இருந்தது இப்ப ரத்தாயிருக்கு. அதாவது வியாழக்கிழமையே ஒரு கையெழுத்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு கையெழுத்து போடலான்னு இருந்தாங்க. அதுக்குள்ள இவங்க மறுபடியும் தாக்குதல் நடத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரான் அறிவிச்சுட்டாங்க, நாங்க கையெழுத்து போட வரமாட்டோம், நாங்க தற்காலிகமா நிறுத்துறோம் அப்படின்ட்டாங்க. உடனே அமெரிக்காவுடைய ஜேடி வென்ஸும் நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாதுங்கிறதுனால அவங்களும் போல, அப்ப அமெரிக்காவும் போல ஈரானும் போல. இப்போ பாத்தீங்கன்னா என்ன தகவல் வந்திருக்குன்னா, இது தற்காலிக நிறுத்தம் தான். கண்டிப்பா இது என்ன பண்ணுவாங்க, அதாவது தற்காலிகமா இந்த நிபந்தனைகளுக்கு கையெழுத்து போடுறது தள்ளி வச்சிருக்கோம். ஆனா இது பாத்தீங்கன்னா அப்படியே இதுலயே கண்டினியூ ஆகி இவங்க கையெழுத்து போட போறாங்கன்னு சொல்லிட்டு தான் கத்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானு போன்ற நாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல அமெரிக்கா கூப்பிட்டு இஸ்ரேலுக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலை வார்ன் பண்ணியிருக்காங்க, ஏன் இப்படி லெபனான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸே என்ன பண்ணிருக்காரு, இஸ்ரேலுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதை முன்னிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேல் நாங்க மறுபடியும் என்ன பண்றோம், நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுடைய நிறுத்தல நம்ம நம்ப முடியுமா அப்படிங்கறது டவுட் தான். இவங்க நிறுத்துறோம்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 4 தடவை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இஸ்ரேலுக்கு பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசை இருந்திருந்தா நேத்தே ஈரான் தெளிவா சொன்னாங்க, இந்த தடவை பாத்தீங்கன்னா நீங்க தாக்குதல் நடத்தினா கண்டிப்பா ஈரானுடைய ஒப்பந்தம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வார்ன் பண்ணியிருந்த போதும் தான் மறுபடியும் அடிச்சிருக்காங்க. அதனால இப்ப நிறுத்துறோம் மறுபடியும் அறிவிச்சாலும் கூட மீண்டும் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த 60 நாளைக்குள்ள இருக்குது. ஹிஸ்புல்லா சொல்லிட்டாங்க, நாங்களா தாக்குதல் நடத்த மாட்டோம், ஆனா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா திருப்பி அடிப்போம், நாங்க அடி வாங்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமாக பேசு பொருளாக மாறிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு இஸ்ரேல ஜேடி வான்ஸ் காட்டமாக வெளிப்படையாக பிரஸ் மீட்டிங்லயே என்ன பண்ணிருக்காருன்னா பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் இந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு செஞ்சது இல்ல, இந்த உலகத்துல இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரே ஒரு அதிபர்னா அது ட்ரம்ப் மட்டும்தான். நீங்களே சொல்லுங்க, அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இல்லாட்டினா இஸ்ரேலால இந்த 2 வருடமும் போர் செஞ்சிருக்கவே முடியாது. அதுவும் முக்கியமா இந்த 1 வருடமாக ஈரானை அடிச்சது அப்படிங்கறதே இவங்க ட்ரம்ப்புடைய உதவியோடு தான். அப்படிங்கும் போது இப்ப அவங்களே சமாதானத்தை நாடும் போது நீங்க என்ன பண்ணும், சமாதானத்தை பின்பற்றி தான் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க, ட்ரம்ப் இஸ்ரேலுடைய பிரதமர் இல்ல, அவர் இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் கிடையாது, அமெரிக்காவுக்கு தான் பிரசிடென்ட், இஸ்ரேலுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாவும் பெண்கிரியும் சொல்றீங்க. ஆனா என்ன விஷயம்னா, உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், ஒருவேளை நான் அமெரிக்கனா இல்லாம நான் பார்த்தா இஸ்ரேலா இருந்து அங்க நான் ஆட்சி செய்யக்கூடியவனா இருந்திருந்தா கண்டிப்பா இப்ப ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்கிறத நான் புரிஞ்சிருப்பேன். ட்ரம்ப் உங்க நல்லதுக்காக தான் செய்யறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. நீங்க வெட்டி ஈகோலாம் விட்டுட்டு அமெரிக்கா சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம முதல் தடவையாக இதுவரையும் இஸ்ரேல் யாரை அழிச்சாலோ ஆமா அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இந்த தடவை சொல்றாரு, 90 லட்சம் மக்கள் மட்டும், கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி பேர் தான் என்ன இருக்கீங்க, இஸ்ரேல்ல இருக்கீங்க. வெறும் 90 மில்லியன் வச்சு போட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய 90 மில்லியனை காப்பாத்துறதுக்காக எல்லாரையுமே கொலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இது ஒரு தீர்வாகாது. இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சமாதானத்தை தான் நோக்கி போகணும். எப்ப பார்த்தாலும் உங்களை காப்பாத்தி இருக்கா அடுத்தவங்களை அழிப்பீங்களா, எல்லா நாட்டுட்டையும் பிரச்சனை செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திகச்சு போயிருக்காங்க. இத்தனை நாளா இஸ்ரேல் பக்கம் ஜால்ரா அடிச்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு கேக்குறாங்க, உங்களுடைய சின்ன நாடு, அந்த நாட்டுல ஒரு 90 மில்லியன் இருக்கீங்கிறதுக்காக பக்கத்தால் இருக்கிற எந்த நாட்டிலேயே ஆள் இருக்கக்கூடாதா? ஈரானு, ஈராக்கு, சிரியா, காசா, லெபனான் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நாட்டுல 90 மில்லியன் இருந்தா அக்கம் பக்கத்துல ஒரு 4 நாட்டை சேர்த்துனா அங்கேயும் ஒரு 90 மில்லியன் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ உங்க 90 மில்லியனை நீங்க காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு தாக்குதலை செஞ்சு அவங்கள அழிக்கிறது எந்த விதத்திலையும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கே ரொம்ப ஷாக்கு.
ஏன்னா ஐசிசி, ஐசிஜே போன்ற நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தா கூட அமெரிக்கா மிரட்டிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவே உண்மையை சொல்றாங்க, உங்களை நாங்க தான் காப்பாத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னதான் பிரிட்டிஷ் வந்து இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டை காசால இருந்து பாலஸ்தீனத்துல இருந்து பிரிச்சு கொடுத்தாலும் கூட அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வளர்த்தி தண்ணி ஊத்தி வளர்த்துனதே யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தி உரம் போட்டாதான் வளரும். அந்த வேலையை பண்ணது அமெரிக்கா தான். நாங்க தான் உங்களை வளர்த்தி விட்டோம், உங்களுக்கு நாங்க தான் சப்போர்ட் பண்றோம், எல்லாத்தையும் விடுங்க. இப்ப இந்த ஈரான் போர் வந்துச்சு, இந்த 2 மாசமா உங்களுக்கு வந்த ஆயுதத்துல 3/2 பங்கு நாங்க தான் கொடுத்தோம். எல்லாமே அமெரிக்கர்களுடைய கையால் செய்யப்பட்டது, அமெரிக்கர்களுடைய வரி பணத்தில் வந்தது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த 2 மாசமா போர் நடந்துச்சுல, அதுக்கு 3/2 பங்கு ஆயுதத்தை ஃப்ரீயா தான் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. அவங்க கடந்த 2 வருஷமாவே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தயாரிக்கிறது, இஸ்ரேல் வந்து மற்ற நாட்டுல இருந்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அமெரிக்காட்ட இருந்து வாங்குறதா 2 மடங்கா இருந்திருக்கு. 3/2னா வந்து பெரிய பங்கு. அப்ப வந்து 65-70% வந்து எங்கிருந்து வாங்கிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய வரிப்பணத்துல ஃப்ரீயா வாங்கிக்கிறாங்க. அமெரிக்க மக்களுடைய கையால செய்யப்பட்டது, அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. அப்ப அத்தனையும் நீங்க வாங்குறீங்க, எங்கள்கிட்ட இவ்வளவு உதவி வாங்கிட்டு நாங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா? கொஞ்சமாவது உங்களுக்கு நிதானம் இருந்திருந்தா, நீங்க வந்து புத்திசாலித்தனமா இருந்தா, இப்ப வந்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து லாபமானது, உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு ஜேடி வேன்ஸ் பேசியிருக்காரு. இத்தனை திட்டுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல், இல்ல நாங்க இனிமேல் வந்து என்ன பண்ண மாட்டோம், அடிக்க மாட்டோம் இஸ்புல்லாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம நம்ப தேவையே இல்லை, ஏன்னா இதை வந்து சொல்லிட்டே இருக்காங்க, பல நாளா சொல்லிட்டு இருக்காங்க. முந்தானேத்தும் சொன்னாங்க, அதுக்கு முந்தின நாளும் சொன்னாங்க, இப்படியே தான் வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து இஸ்ரேல் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் அராச்சி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு கிண்டலான ஒரு போஸ்ட் போட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களால இஸ்ரேலை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொன்னா, ஏன் நீங்க வந்து ஒப்பந்தத்துல நாங்க இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணுவோம், இஸ்ரேல் இனிமேல் காசா லெபனான்ல போர் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவால இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத வந்து வெளிப்படுத்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாம, எங்களோட தான் அப்பர் ஹேண்டா இருக்கு, நீங்க நாங்க சொன்னதை செய்யாம எங்களை வந்து அடி பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெபனான்ல நடத்தின தாக்குதல் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க. அதே சமயத்துல அவங்க தாக்குதலை எதை நோக்கி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு ஹிஸ்புல்லாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, தலைவர் இருக்காங்க, இல்ல யாராவது ஒருத்தவங்க முக்கியமான ஆளுக, அங்க நிறைய டீம் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர்கள் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தளபதிகள் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபரை தேடி அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஈரானோடு தொடர்புல இருக்கக்கூடியவங்க தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, லெபனான்ல சண்டை போடக்கூடியவங்க, இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்கக்கூடியவங்க. அந்த ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கே அழிச்சு அங்கிருந்து மக்கள் எல்லாம் வந்து இறந்திருக்காங்க, ஒரு 20 பேர்லாம். இப்படி வந்து இஸ்ரேல் செஞ்சதின் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்காலிகமாக சுவிட்சர்லாந்துல கையெழுத்து போடக்கூடியதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேல்கிட்ட சொன்னனால இஸ்ரேல் வந்து நாங்க நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க நிறுத்தினாங்கன்னா நாங்க என்ன பண்றோம் வரோம்னு சொல்லிட்டு ஈரானும் சொல்லியிருக்காங்க. ஆனா இனிமேல் இப்ப வந்து நேற்று நேரம் கையெழுத்து ஆயிருக்கணும், அது இப்ப தள்ளி போயிருக்கு. தள்ளி போனது வந்து பாத்தீங்கன்னா இனி எப்ப வந்து கையெழுத்து போட போறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு 4 நாள் 5 நாள் விட்டு தான் பார்ப்பாங்க. ஈரான் விட்டு பார்த்தாதான் தெரியும் இஸ்ரேல் அடிக்க போறானா இல்லையான்ட்டு. அதனால கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே இவங்க நிறுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வந்து ஈரான் ஆசைப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.